Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஃப் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg பீஃப் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 times வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அதை எடுத்துக்கிறேங்க. எடுத்து வச்சுருக்க இந்த பீஃப்ஸில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. 3 tablespoon or 4 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இந்த கர்டில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபை மேக்னேட் பண்ணிக்கலாங்க. பீஃபில் தயிரை ஊற்றி ஊற வச்சோன்னா பீஃப் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் அதை 10 minutes ஊறட்டும். நான் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 100 grams அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இது 3 ஆட் பண்ணி அதை கிளறி விட்டுங்க. இந்த ஆயிலில் அது 3 மிக்ஸ் ஆனதையும் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட் மாதிரி அரைக்கல, கொஞ்சம் குறைதான் அரைச்சிருக்கேன். கிரேவிக்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி அதையும் இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த தக்காளி ப்ளஸ் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஃபை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தயிரில் நம்ம ஊற வச்சனால இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம். இல்லைனா வந்து தயிரோட புளிப்பும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த கிரேவியில் இருக்கும். அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஃபை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 tablespoon மஞ்சள் தூள், 1 tablespoon ரெட் சில்லி பவுடர், 3 tablespoon கொரியாண்டர் பவுடர். இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கன்னா 4.5 ஸ்பூன் ஆட் பண்ணுற மாதிரி மெஷர்மெண்ட் தான் இது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினதுக்கப்புறமா நான் தேங்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி அந்த மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் பத்தலைன்னா நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 glass வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க இதை வேக வைக்கிறதுக்கு. பீஃப்லேருந்து நிறையா தண்ணி வரும், ஸோ நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோ. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம கர்டில் மேக்னேட் பண்ணனால பீஃப் சீக்கிரம் வெந்துடும். 5 ஜாஸ்தி தான். பார்த்துட்டு உங்களுக்கு விசில் பத்தலைன்னா வேணால் விட்டுக்கோங்க. இப்போது நான் 5 விசிலுக்கு அப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கனால நான் இதை கொஞ்சம் சுண்ட வச்சுட்டு சர்வ் பண்ணுறேன். நம்மளோட பீஃப் சுக்கா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.